அவன் தனியாக இருக்கிறது தான் நல்லது. அவன் தனியாக இருக்கிறது நல்லது சார். அவன் வந்து ஒரு இடம் வந்து தனியாக இருக்கிறான்னா அது ஒரு டீசெண்டான இடம். நாங்கள் இருக்கிறது வந்து குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியில் அவன் வந்தானே அவனும் குப்பை தொட்டி ஆகிடுவான். நாங்கள் இருக்குது அசிங்கமாக பேசுகிற இடம். அவன் வாயில் வருத்தம் வராது. அவங்க என்ன நல்லா பார்த்துனாங்க சார். அதான் நரகன்னு சொல்லலை. ஒரு மருமக வரும்போது மாமியார் மருமக சண்டையை தான் நான் நரகன்னு சொன்னேன் அந்த இடத்துல. இப்போ ஏதோ ஒரு விசேஷம் வருதுன்னா இவங்க வந்து என்கிட்ட சொல்லிவிடுவாங்க சார், மருமகளா எங்க நம்ம இந்த வீட்டுக்கு இது பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவேன். நான் போயிட்டு அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருதுமா, நம்ம என்னம்மா பண்ணலாம். மருமக இது சொன்னாமான்னா அவங்க கோவம் வந்துடும். அவள் சொல்கிறது நான் செய்யணுமான்னு அங்கேயே சண்டை வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா சார், அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றாங்கம்மா, சரிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கால் சோரம் போடலாமா, இவங்க அதான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லுவேன். நான் இவங்ககிட்ட வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே கால் சோரம் போடலான்னு அம்மா ஒத்துக்கிட்டாங்கம்மா. இப்போ வந்து நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன் பாருங்க. மனைவிகள் மாமியார்கிட்ட நடிக்கிறதும் மாமியார் மனைவி கிட்ட நடிக்கிறதும் வேற கதை. அப்புறம் இவங்க 2 பேர்கிட்டையும் புருஷனாவும் புள்ளியாவும் நடிக்கிறது ஒரு கதை. அது ஒரு பெரிய கதை. வீட்டில் வந்து அம்மா கிட்டையும் மனைவி கிட்டையும் கணவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இருக்குல்ல, இங்கிட்ட எப்படி பேசணும் அந்த பக்கம் எப்படி பேசணுங்கிற ஒரு பிரச்சனை கூட்டு குடும்பத்தில் இருக்குது. அது இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறது இல்லை. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி, இந்த பக்கம் போனாலும் ஒரு தவுள் அடி, இந்த பக்கம் போனாலும் ஒரு தவுள் அடி அப்படிங்கிற வாழ்க்கை தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதை தான் அவர் சொன்னேன்னு சொன்னார். இது கல்யாணமான எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயந்தான். நீங்கள் வேணா அங்கே கேளுங்கன்னாரு. அப்படி ஏதாவது வந்து இவங்க என்ன வந்து கேள்வி கேட்டாலோ, எங்கள் அம்மா என்ன கேள்வி கேட்டாலோ, நான் ஸ்ட்ரைட்டாக நடுவில் வந்து அந்த நடு பாலமாக நிற்க மாட்டேன், நவுந்துருவேன். நீங்கள் 2 பேரும் பேசிக்குவாங்க. இப்போ அந்த சைடு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, இப்போ அவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒட்டுக்கா இருந்து தனியாக வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா செப்பரேட் ஆகிட்டாங்க சின்ன வயசுலேருந்து. அவங்க 23 வருஷமா வந்து தனியாகவே இருந்துட்டாங்க. அவங்க வந்து குடும்பத்தோட சேர்ந்து வாழுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். புதுசாக நாங்கள் கல்யாணம் ஆனவங்க தான். இப்போ எங்களுக்கு வந்து கல்யாணம் 20 நாள் தான் ஆகுதுன்னு வைங்க. எங்க அம்மா வந்து கொஞ்சுவாங்க என் மனைவியை. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். அவரை வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து அதே பேச சொல்லுங்க, பேச மாட்டாரு. மெச்சூரிட்டினா என்ன சார்? அதுதான் சார் நான் சொல்றேன். மெச்சூரிட்டினா என்னன்னா, நம்ம தனியா இருந்து நம்மளுக்கான லைஃப் வந்து நம்ம ரன் பண்ணணும். மெச்சூரிட்டிங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள பல சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும், வரும். அதை வந்துட்டு நம்ம கொண்டு போறதானே சார் வாழ்க்கை. அதுதான் சார். எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா, உங்க அப்பா ஃபேஸ் பண்ணுவாங்களா? நான் தான் சார் ஃபேஸ் பண்ணுவேன். அது எப்படி சார் பண்ணுவீங்க? உங்க வீட்ல ப்ராப்ளம் 1000 ப்ராப்ளம் வந்தா எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க சார். அப்ப அது பேர் தான் சார் மெச்சூரிட்டி. மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க வந்து உங்க அப்பாவையோ உங்க அம்மாவை டிபெண்ட் பண்ணிருப்பீங்க. அது வந்து குடும்பத்தை வந்து கூட்டு குடும்பத்துல மட்டும் தான் இருக்கும். நீங்க உங்களோட லைஃபை வந்து பீஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும். த்ரூ அவுட் த எண்ட் வரைக்கும் நீங்க ரன் பண்ணணும்னா நீங்க தனி குடும்பமா வந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். ஃபர்ஸ்ட் நாங்க கூட்டு குடும்பத்துல இருக்கிறப்போ சேம் நாங்களும் அதே மாதிரி 10 மணிக்கு தான் எழுந்திருப்போம். எங்க அம்மா அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. கூட்டு குடும்பத்துல எங்க அம்மா 10 மணிக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, காலைல காப்பி போட்டு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாங்க தனியா வந்தப்பறம் தான் தெரிஞ்சது, ஓ இது குடும்பம் இல்ல, இதுவும் தனியா இருக்கிறதா குடும்பம். நம்மளா வந்து ஓனா காலையில 6 மணிக்கு எந்திக்கணும், நம்ம பாப்பா பாத்துக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்ம டெய்லி இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாக்குறது தான் ஒரு குடும்பம். ஓகே, அம்மாவே டிபெண்ட் பண்ணிருக்கீங்க, அப்பாவே டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. நான் உங்க லைஃப் நீங்க என்னைக்கு வாழ போறீங்க? இப்போதான் மேரேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கீங்க. அதனால அந்த ஆஃபர் வந்து வேலிட் வந்து நிறைய வீடுகளில் 3 months, நிறைய வீடுகளில் 6 months, உங்களுக்கு 20 days ஆயிருக்கு.